சிவு vlogs உங்களை அன்போடு வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி பாருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? எப்பயுமே சந்தோஷமா இருங்க. சோ நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கோமோ வாழ்க்கை நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் இருக்கு தரும். அந்த வந்து நம்மளோட மேக்கிங் ஆஃப் டிசிஷன்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே நம்மளுக்கு வந்து பாசிட்டிவா அமையும். சோ எப்பயுமே ஹாப்பியா இருங்க மக்களே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். எல்லாருக்குமே பிடிச்ச டாபிக், எல்லாருமே ஏங்குற டாபிக்கும் கூட. சோ நம்மள யாருமே லவ் பண்ண மாட்டாங்களா, நமக்கு யாருன்னா ஐ லவ் யூ சொல்ல மாட்டாங்களா, நம்ம கமிட் ஆக மாட்டோமான்னு சொல்லிட்டு நிறைய ஆண்கள் சரி, பெண்கள் சரி, ஆன்டி சரி, அங்கிள் சரி, எல்லாருமே வந்து இதுக்காக தான் வந்து இயங்கிட்டு இருக்காங்க. ஒரு லவ்வுக்காக தான் மக்களே இந்த உலகமே வந்து இயங்கிட்டு இருக்கு. இதை நம்ம தளபதி ஸ்டைல சொல்லணும்னா, லவ் பண்ணாத மனுஷனும் இல்ல, லவ் பண்ணாதவன் மனுஷனே இல்ல. சோ வேலண்டைன்ஸ் டே பத்தி நம்ம வந்து இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோம். வேலண்டைன்ஸ் டே எதனால வந்து கொண்டாடப்படுறாங்க, இதோட ஹிஸ்டரி என்ன, இதோட பின்னணி என்ன சொல்லிட்டுதான் நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோம். இட்டாலியில கேபிட்டல் ரோம் பாத்தீங்கன்னா அங்க வந்து செயின்ட் ஆஃப் வேலண்டைன் சொல்லிட்டு ஒரு ஃபாதர் வந்து இருந்திருக்காரு. இது நான் சொல்ற கதையெல்லாம் பாத்தீங்கன்னா கிபி 3வது செஞ்சுரி பாத்தீங்கன்னா அங்க வந்து இந்த வேலண்டைன் வந்து வாழ்ந்து வந்திருக்காரு. இவர் பாத்தீங்கன்னா அந்த நாட்டு மக்களுக்கு வந்து வலிப்பு நோயாளிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு உறுதுணையா இருப்பாரு, ஒரு அனுசரிப்பாரு. அண்ட் தென் பாத்தீங்கன்னா சீக்ரெட் ஆஃப் மேரேஜ் எல்லாம் பண்ணி வைப்பாரு. சோ இதெல்லாம் வந்து ஸ்பெஷலிஸ்ட். அப்படிப்பட்ட மாபெரும் நல்லவர் தான் அவர் வந்து சொல்லி ஆகும். கிளாடியஸ் மன்னர் வந்து அந்த நாட்டுல பாத்தீங்கன்னா அரசாண்டுட்டு இருந்தாரு. சோ அவருக்கு கீழே தான் பாத்தீங்கன்னா இந்த மக்கள் எல்லாம் எல்லாமே வந்து வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த மன்னர் பாத்தீங்கன்னா ஒரு ரூல் ஒண்ணு கொண்டு வராரு. அதாவது சோல்ஜர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மேரேஜே பண்ணக்கூடாது, அவங்க எல்லாம் வந்து கடைசி வரைக்கும் சிங்கிளா தான் இருக்கணும், மொரட்டு சிங்கிளா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல் வந்து கொண்டு வராரு. அதன்படி பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு ரூல் சொல்றத பாத்தீங்கன்னா எல்லாம் கேட்டு நடந்துட்டு இருக்காங்க. சோ ராஜாவாச்சே அவர் பேசலாம் வந்து தட்ட முடியுமா, திட்டினா ஒரே ரீச் தான் அப்படின்ற மாதிரி மைண்ட்ல வந்து பிக்ஸ் பண்ணிட்டு அவங்க எல்லாருமே வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. நம்ம தலைவர் செயின்ட் ஆஃப் வேலண்டைன் இருக்காருல்ல, அவருதான் நல்லவராச்சே, புனிதராச்சே. அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ராஜாக்கு தெரியாம பாத்தீங்கன்னா இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து சீக்கிரட்டா வந்து மேரேஜ் எல்லாம் பண்ணி வைப்பாரு. சோ அவர் பொண்ணுகள் எல்லாம் பார்த்து சோ பாத்தீங்கன்னா அவங்களோட நாட்டுல என்ன வழக்கமோ அதை படி பாத்தீங்கன்னா சீக்கிரட்டா வந்து அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருப்பா, நீங்க ஏன் சிங்கிளா இருக்க, ஜாலியா இரு, மேரேஜ் லைஃப் வந்து ஜாலியா கொண்டாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய வந்து ஹஸ்பண்ட் சரி, ஒய்ஃப் சரி, ஏன்டா தப்பா பண்ணாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேரேஜ் ஆனவங்களுக்கு தான் தெரியும் நான் சொல்றது எல்லாமே. சோ இந்த மாதிரி எல்லாம் வந்து அவர் வந்து பண்ணிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா சடனா வந்து ராஜா காதுல வந்து எப்படியோ விழுந்துருது. சோ நிறைய பேர் இந்த ஆளுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அவர்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் வந்து செயின்ட் ஆஃப் வேலண்டைன் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து சோல்ஜர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியாம கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு குடும்பத்தை வந்து உண்டு பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ராஜாக்கு வந்து எப்படியோ தெரிய வந்துச்சு. ராஜா வந்து செம்ம டென்ஷன் ஆகி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா உடனே அந்த மனுஷனை கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்து, நீ வந்து உன்னை பாத்தீங்கன்னா நான் வந்து தூக்குல போட போறேன், நீ எனக்கே தெரியாம இந்த மாதிரி நீ வேலை திருட்டு வேலை எல்லாம் பண்ணனால உன்னை நான் வந்து தூக்குல போட போறேன்னு சொல்லிட்டு அவரை தூக்குல கொண்டு போறாங்க. கடைசி ஆசை என்னன்னு சொல்லிட்டு அந்த செயின்ட் ஆஃப் வேலண்டைன் அந்த மாபெரும் புனிதர்கிட்ட வந்து கேக்குறாங்க. சோ அவரு சொல்றாரு, என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் எடுத்துட்டு அந்த லெட்டர்ல வந்து இது வந்து வேலண்டைனோட கடிதம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அந்த லெட்டரை பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு கொடுக்குறாரு. அந்த பொண்ணு யாருன்னா நம்ம ஜெயிலர் இருக்காருல்ல, அவர் சிறையில் இருந்தாரு இல்லையா, அந்த ஜெயிலரோட பொண்ணுக்கு வந்து கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவரை வந்து அவர் ஆசை நிறைவேற்றிட்டு தூக்குல போட்டு முடிச்சிடுறாங்க. அவரை தூக்குல போட்ட நாள் தான் February 14, 273 AD, அதாவது கிபி 273ஆம் ஆண்டு பிப்ரவரி மாசம் 14ஆம் தேதி தான் அவர் பாத்தீங்கன்னா தூக்குல போட்டாங்க. சோ அதுதான் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாலியா வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். சோ இது பாருங்க, இதோட பின்னாடி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒருத்தர் இறந்த நாளா பாத்தீங்கன்னா நம்ம வந்து வேலண்டைன்ஸ் டேவா கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த நாள் பாத்தீங்கன்னா ப்ரொபோஸ் பண்றாங்க. காலங்கள் மாற மாற சமுதாயம் வளர வளர பாத்தீங்கன்னா இந்த வேலண்டைன்ஸ் டே பாத்தீங்கன்னா பெரிய லெவலா வந்து இன்ஃபுளுன்ஸ் ஆகுது. சோ மக்கள் மனசுல பாத்தீங்கன்னா ஒரு வேற மாதிரி வந்து பதிவாகுது இந்த வேலண்டைன்ஸ் டே. சோ பிரான்ஸ் அண்ட் இங்கிலாந்து நாட்டுல பாத்தீங்கன்னா இது வந்து பெருசா வந்து பார்க்கப்படுறாங்க, கொண்டாடப்படுறாங்க. சோ அந்த நாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஆளுங்க கிட்ட போயிட்டு ப்ரொபோஸ் பண்ணி அவங்களோட விருப்பத்தை சொல்லி அவங்க லவ் லைஃப் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. 1935ல பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் ஆஃப் லவ்னு சொல்லிட்டு ஒரு பொயட் வந்து எழுதப்படுது. அது யார் எழுதுறாருன்னு பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி சாசர். இவர் பாத்தீங்கன்னா வந்து லண்டன் நாட்டை சேர்ந்தவர். சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொயட்ல வந்து அவரே சொல்லியிருக்காரு. சோ இந்த பார்லிமெண்ட் ஆஃப் லவ்க்கான அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பறவைகள் வந்து அவங்களோட இணைய வந்து தேடிக்கும். அந்த நாள்ல February 14ல பாத்தீங்கன்னா பேர்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட பார்ட்னர், அதாவது அதுக்கு பிடிச்ச பார்ட்னர் வந்து தேடி அவரோட லைஃப் ஸ்டார்ட் பண்ற நாள் சொல்லிட்டு அவரு பொயட் மூலமா பாத்தீங்கன்னா அந்த வரிகளை வந்து பதிவிட்டு இருக்காரு. இதனாலதான் மக்களே வேலண்டைன்ஸ் டே வந்து கொண்டாடப்படுறாங்க. அதுதான் ப்ரொபோஸ் பண்ணணும், எந்த பொண்ணுனா பாத்தீங்கன்னா உஷார் பண்ணணும், பையனை உஷார் பண்ணணும், அங்கிள் உஷார் பண்ணணும், ஆன்டி உஷார் பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி விஷயம் எல்லாம் கொஞ்சம் கேட்டுட்டு எதனால கொண்டாடப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டுட்டு கொஞ்சம் நீங்க ப்ரொபோஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் வந்து பதிவிடுறேன். இப்ப இருக்க சொசைட்டில பாத்தீங்கன்னா ட்ரூ லவ் பாத்தீங்கன்னா எங்கேயுமே பார்க்க முடியறது இல்ல. சோ எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆள் விட்டு போயிட்டா ப்ரோ,
மஜாவா லவ் பண்ணிருந்தேன், விட்டு போயிட்ட ஆளு என்ன பண்றதே தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் புலம்புறான். ஏதாவது பொண்ணுகிட்ட போய் நம்ம பேசிட்டோம்னா அவன் தான் ப்ரப்போஸ் பண்ணான், நல்லா தான் பேசினான், நல்லா தேன் உழுவ பால் உழுவ வாழ்பத்துல ஊசி வச்ச மாதிரி நல்லா சூப்பரா பேசினான், நானும் விழுட்டேன். ஆனா பாத்தீங்கன்னா 2 வருஷத்துல வந்து வேற பொண்ணு தேடி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து நான் என் காதுல வந்து கேட்டுட்டு இருக்கேன். சோ ரொம்ப ரேர் கேஸா இருக்கு இந்த ட்ரூ லவ்லாம் வந்து நம்ம இந்த ஜெனரேஷன்ல பாக்குறது. நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம் வந்து ஒரு 2 இயர்ஸோ 3 இயர்ஸோ எத்தனை இயர்ஸோ வச்சுக்கோங்க, நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்ல வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். அன்கண்டிஷனல் ஆஃப் லவ் பாத்தீங்கன்னா அது இருக்கணும். அந்த அன்கண்டிஷனல் லவ் இருந்தாதான் நமக்கு என்ன கஷ்டமா இருக்கட்டும், தலப்போத காரியமா இருக்கட்டும், தீர்க்க முடியாத பிரச்சனை இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அந்த 2 பேருக்குள்ள இருக்க அந்த அன்கண்டிஷனல் லவ் பாத்தீங்கன்னா அந்த கஷ்டத்தெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமாவே கருதப்படாம அது ஸ்மூத்தா வந்து கொண்டு போவாங்க. எதுனாலுமே பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். சோ அந்த மாதிரி நம்ம வந்து லைஃப் வந்து ரன் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா இருந்துட்டு தாங்க இருக்கும். ஒரு பிரச்சனை போச்சுன்னா இன்னொரு பிரச்சனை தேடி வரும். அதனால பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் என்னைக்குமே இருந்துதான் ஆகும், அது காலத்தின் கட்டாயம். சோ வந்து பிரச்சனைகள் எப்பவுமே இருக்கும், அதை நம்ம ஃபேஸ் பண்ணணும். அதுல நம்ம வந்து ஒரு வேற லெவலா கொண்டு போகணும்னு நம்ம நினைச்சோம்னா அன்கண்டிஷனல் லவ் நீங்க வந்து கொண்டு வந்து பாருங்க. உங்களுக்கு வந்து வேற மாதிரி வந்து அந்த பிரச்சனைகளை நீங்க வந்து சால்வ் பண்ணி நீங்க ஹாப்பியா வந்து இந்த லைஃப் வந்து ரன் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலியமா சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டாடா, பாய்.